63 நாயன்மார்கள்ல ஒருத்தரான பூசலை நாயனாரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் ஒரு அதீத சிவபக்தர். சிவனுக்கு எப்படியாவது ஒரு கோயில் கட்டணும்ன்றது தான் இவரோட கனவு. அதுக்காக இவர் எல்லார்கிட்டயும் உதவி கேட்கிறாரு. யாருமே செய்ய மாட்டாங்க. சரின்னு சொல்லி தன் மனதிலேயே சிவனுக்காக கோயில் கட்டுறாரு. இந்த சமயம்தான் காஞ்சியில ஒரு பல்லவ மன்னன் சிவனுக்காக ஒரு மிகப்பெரிய கோயில் ஒண்ணு கட்டிட்டு இருக்காரு. அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. மன்னருடைய கனவுல சிவபெருமான் வந்து சொல்றார், இந்த கும்பாபிஷேக விழால என்னால கலந்துக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு என்னோட அதீத பக்தன் ஒருத்தன் கோவில் கட்டியிருக்கான். நான் அங்கதான் போறேன். நீங்களும் அந்த திருவிழால வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். மறுநாள் அந்த மன்னரும் அந்த கோவிலை தேடி திருநின்ற ஊருக்கு வரார். அங்கு வந்து பூசலை நாயனாரையும் சந்திக்கிறார். மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குது, இங்க கோவிலே இல்லையே அப்படின்னு குழப்பத்திலேயே இருக்கிறார்.